வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். பெரிய புராண கதை பகுதியில இந்த முறை நாம கேட்க இருக்கிறது எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்ற அறிவாட்டாய நாயனாருடைய பக்தி கதையதான். செழிப்பான ஊரான கணமங்கலத்துல நிலவளமும் நீர்வளமும் சிறந்து விளங்குச்சு. இந்த ஊர்ல வேளாளர் குலத்தின் தலைவராக விளங்கியவர் தான் அறிவாட்டாய நாயனார். இவருடைய இயற்பெயர் தாயனார் என்பதாகும். மிகப்பெரிய சிவபக்தரான தாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறத தன்னுடைய பிறவி பயனாக கருதி ஆத்மார்த்தமாக சிவ தொண்டு செஞ்சிட்டு இருந்தாரு. தன்னுடைய வயலில் விளையும் செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுக்களையும் சிவபெருமானுக்கு திருவமுது செய்து மகிழ்வது தாயனாருடைய வழக்கம். இந்த வழக்கத்தை அவர் ஒரு நாள் கூட விடாம மிகச் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாரு. தாயனாருடைய அன்பை உலகறிய செய்ய சித்தம் கொண்ட சிவபெருமான் தாயனாருக்கு சோதனையை கொடுக்கிறாரு. இதனால அவருடைய செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. செல்வத்துல என்னதான் குறைவு ஏற்பட்டாலும் கூட தாயனார் தன்னுடைய சிவ தொண்டுல எந்த தொய்வும் ஏற்படாம மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அனுதினமும் சிவபெருமானுக்கு செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுக்களையும் திருவமுது செய்யக்கூடிய தன்னுடைய சிவ தொண்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதே சமயம் அவருடைய செல்வ செழிப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. பல வயல்களுக்கு சொந்தக்காரரா பல பேருக்கு வேலை கொடுத்த அறிவாட்டாய நாயனார் பிறருடைய வயல்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு. என்னதான் கூலி வேலை செய்தாலும் கூட தனக்கு வருவாயாக கிடைத்த செந்நெல்லை எல்லாம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்காகவே பயன்படுத்தணும்னு மனதுல சங்கல்பம் செய்த அறிவாட்டாய நாயனார் தனக்கு கிடைக்கக்கூடிய செந்நெல்லை எல்லாம் இறைவனுக்கு திருவமுது செய்யறதுக்காக எடுத்து வச்சாரு. அதே நேரம் கார்நெல் கிடைக்கும் போது அதை தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்படி இருக்கும் போது சிவபெருமான் அவருக்கு மேலும் ஒரு சோதனையை கொடுத்தாரு. தொடர்ந்து அவருக்கு கூலியாக செந்நெல்லே கிடைக்கும்படி செய்தாரு. இதனால அறிவாட்டாய நாயனாருக்கு உணவுக்குன்னு கார்நெல் கூட கிடைக்காம போனது. அந்த நேரத்திலையும் கூட தன்னுடைய பசியையும் பொருட்படுத்தாம சிவபெருமானுக்கு திருவமுது செய்யும் தன்னுடைய தொண்டை மிகச்சிறப்பா செஞ்சிட்டு இருந்தாரு அறிவாட்டாய நாயனார். வீட்டுல கிடைக்கக்கூடிய கீரைகளை சமைத்து சாப்பிட்டு சில காலங்களை சமாளித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த கீரைகளும் தீர்ந்து போகவே தன்னுடைய மனைவியின் கையால தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு செய்யற தொண்டுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் இறைவனுக்கு திருவமுது செய்யறதுக்காக செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுக்களையும் சுமந்தபடி வயல் வரப்பு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. நிலமெல்லாம் பிளவுபட்டு விரிசல் ஏற்பட்டிருந்தது. வெயிலும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. வெயிலுடைய உக்கிரத்தால 2 பேருக்குமே தளர்ச்சியா இருந்தது. அந்த தளர்ச்சியில மயக்க நிலையில தள்ளாட ஆரம்பிச்சாங்க. அப்படி தள்ளாடும் போது ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து கொள்ள முயற்சி செஞ்சாங்க. அதே நேரத்துல தலையில இருந்த நெய்வேத்திய பிரசாதம் கீழே விழ போறத பார்த்ததும் அதை பிடிக்கிறதுக்காக முற்பட்டாங்க. இதை எல்லாமா சேர்ந்து அந்த பிரசாதம் கீழே விழுந்து தரையில ஏற்பட்டிருந்த விரிசல்களுக்குள்ள போய் விழுந்துடுச்சு. இத பார்த்த தாயனார் பெரும் துயருக்குள்ளானார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய முடியலையேன்னு துடிதுடிச்சு போனாரு. தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு துயரங்களையும் கடந்து வந்த அவர் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியலையேங்கிற சூழ்நிலை வந்த போது தன்னுடைய உயிரையும் போக்கிக்க துணிஞ்சு இடுப்புல இருந்த கதிர் அரிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துக்க போனாரு. அந்த நேரத்துல நிலத்துல இருந்த விரிசல்ல இருந்து ஒரு கை வந்து அவருடைய கைகளை பிடித்து தடுத்தது. அது வேற யாரும் இல்ல, சிவபெருமான் தான். தன்னுடைய பக்தனுடைய இன்னுயிரை காப்பதற்காக தன்னுடைய கரங்களாலேயே அவரை தடுத்தார். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு கொடுத்த உணவு, இந்த விரிசல்ல விழுந்த இந்த உணவை நான் சாப்பிட்டு திருப்தி உற்றேன்னு சொல்லி அவருடைய கரங்களை பிடிச்சு தடுக்கிறாரு. மேலும் விடேல் விடேல் எனும் சப்தம், அதாவது மாவடுவை கடிக்கும் போது ஏற்படக்கூடிய விடேல் எனும் சப்தத்தையும் அவருக்கு கேட்கும்படி செய்கிறாரு. இதை கேட்ட அறிவாட்டாய நாயனார் பெரும் மன திருப்தி அடைகிறாரு. மறுகணமே சிவபெருமான் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல அறிவாட்டாய நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் காட்சி தர்றாங்க. நீ புரிந்த செய்கை நன்று,
உன் மனைவியுடனே கூட நம் உலகில் என்றும் வாழ்வாயாகன்னு சொல்லி அவர்களின் பிறவி பயனை அடையச் செய்கிறார். இறைவனுக்கு தொண்டு செய்ய இயலாமல் போன போது அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுத்து உயிரையும் விட துணிந்ததால் அறிவாள் தாயனார் எனும் திருநாமத்தை பெற்ற இவர் பின்னாட்களில் அறிவாட்டாய நாயனார்னு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். இவருடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.